சொல்லியிருக்கணும். சேகர் பாபு என்ன சொன்னார்? அல்லேலுயா சொன்னார். இஸ் நாட் ஈவன் ஹிந்துங்கிறேன் என் சார்ஜ். அல்லேலுயா பாபு அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்தேன் மனைவி, இது ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார்? அல்லேலுயா. யாரோட கோஷம்? ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன் சி லாசரஸோட கோஷம். அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு, கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம். நான் பழனியில் நேராக பார்த்தேன், நல்ல கான்கிரீட் வால், அதை இடிச்சுவிட்டு நீங்கள் கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கிறதா? அதனால் நான் சொல்கிறேன், நியாயமான கோரிக்கை. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது அரசு லெபார்ட்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் அந்த கம்பெனியிலேருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய். ரெண்டாவது, அந்த நபர் கோவிலுக்கு தக்காரா இருக்க முடியாது. லெட் ஹிம் பி கிளியர்டு ஆஃப் தி சார்ஜஸ், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி முட்டாள்கள் அவர் எப்போவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர். ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்டு, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா? இருக்குது. ஜிஎஸ்டியில் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்குது, ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்குது. ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனமானது. தாயோட ரத்தம்தான் பாலாகி வருது, டெய்லி 5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே. இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறோம், இவங்க பூரா முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன். அது சரி, ஒரு காலத்தில் பேசினார், எனக்கே தெரியும். எது? இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள். என்ன அதனால் நம்புகிற மாதிரியாக தானே இருக்குது. 800 ரூபா வெளியில் மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் 300 ரூபாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான், கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னா. குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாதுங்க. நான் இம்பார்ஷியலாக சொல்கிறேன். முன்னாடி இந்த ரமணதீஷ் பிரீஸ்ட்டு 5 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இது நீங்கள் உடனே என்ன பண்ணுவோம்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்ட். நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து கேட்கலாம், இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம். ஆனால் அர்ச்சகராக இருக்கிறவங்களாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்கே நடக்கிறதையே சொல்கிறேன். நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்போ 2500ன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. சனிக்கிழமைகளில் 4 பேர் 5 பேர் கொடுப்பான். புரட்டாசி மாதத்தில் இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க. நான் கேட்குறேன், ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் 25 பேர் கொடுத்துருந்தான்னா 25 பங்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா? வாங்கலை. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியாக. ஆனால் ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்று எப்படி வருது தெரியுமா? அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரை நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்சிட்ட ஒன்று கட்டுற பணம் போனால் இவங்க சாப்பிட. நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பூந்தமல்லிக்கு போங்க, திருக்கச்சி நம்பி கோவில் இருக்குது, வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோவிலில் அர்ச்சகருக்கு மாதம் 300 ரூபாய் சம்பளம்.
சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு கேட்குறேன் நான் 300 அதுவும் நான் போனப்போ இட் வாஸ் இன் ஐ திங்க் 2018 2 வருஷம் சம்பளம் பாக்கி. இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலைத்துறை எல்லாம் யாராக இருந்தான்னு இல்லை, நீங்கள் அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கங்க. நான் சாதாரண ஒரு கிராமத்து ஹிந்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை நான் சொல்லிடுறேன், இல்லை காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டிங்கிற பேரை மாற்றி சொல்ல சொல்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன சொன்னார்? இருங்க சார், பின்னணி தெரியாமல் எங்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது. அதாவது ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி, அவருக்கு பேரே திருப்பதி வெங்கடசாமிக்கு என்ன பேர்? ஏழுமலையான்னு பேர். ஆனால் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார்? 2 மலை தான் அவருக்கு சொந்தம், அதனால் மீதி 5 மலையில் சிலுவையெல்லாம் பிளான்ட் பண்ணலான்னு சொன்னாரா சொல்லலையா? பண்ணினாங்களா பண்ணலையா? அப்போ மத ரீதியாக ஆட்சி நடந்துதா நடக்கலையா? அதை ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் மத ரீதியாக மத வெறியோடு ஒரு ஆட்சி செயல்படும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செயல்படுவார். அவர் குடும்பங்கள் நேத்திக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நாங்கள் எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாற்ற, நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் ஏமாற்ற கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க. அதனால் நடந்ததை சொல்கிறதுல தப்பு இல்லை. எது எது நான் இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, நடக்கட்டும், லெட் இட் கோ டு லாஜிக்கல் எண்டு. நிலங்கள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து நிலங்களை வந்து மீட்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு புக்கு போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பா எவ்வளோ கடந்த வருடம் வந்து எவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குங்கிற புக்கு போட்டிருக்காங்க. புக்கை பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? ஏன்னா அந்த பொய் கணக்கு சொல்கிறதுனால கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறது இப்போ வடபழனியில் கூட அவங்க மீட்டதாக சொன்னாங்க. ஆனால் அது என்னன்னா லீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்டதாக கிளைம் பண்ணுறாங்க. என்னோட ஒரே கோரிக்கை, 4 லட்சத்தை நான் உங்களுக்கு டு தி லாஸ்ட் டிஜிட் சொல்லியிருக்கேன் அவங்க இதில் இருக்கிறத, 4,76,581 ஏக்கரை நீங்கள் இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் மூலமாகவும் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா உலகம் பூரா பிச்சை எடுத்து அந்த இடத்துக்கு வேலி போட்டு தர வேண்டியது என் வேலை. சேகர் பாபு அப்பா விட்டு நிலம்னா அவர் வந்து வேலி போடாமல் வச்சுருப்பாரா? இல்லை கமிஷனரோட ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி வேலி போடாமல் இருப்பாரா? ஏன் சார் போடுறதில்ல? முஸ்லீம்கள் அவங்க சொத்துக்களை வேலி போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல. நீங்கள் கோவிலை வச்சுக்கலைன்னா நாங்கள் கேட்க போகிறதில்ல. கோவில் உங்கள்கிட்ட இருக்கிறத அதை வேலி போட்டு பாதுகாத்துருக்கணுமா வேண்டாமா? சரி, ஆக்கிரமிப்பு இன்றைக்கி அகட்னேன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு திராவிடியன் சீஃப் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கிறத தானே ஆக்கிரமிச்சிருப்பான். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலைத்துறை அமைச்சரையுமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கங்கிறேன் நான். நடவடிக்கை எடுங்க. ஹிந்து கோவில் சொத்துன்னா விட்டெறிஞ்சு கிடக்கா? அதனால் சேகர் பாபுவோட பம்மாத்து வேலைகள், ஹிந்துக்களை ஏமாற்றுகின்ற வேலை, அல்லூலியா பாபு தான் அவருங்கிறத மறைக்கிறதுக்காக பண்ணுறது. ஐ கேனாட் அக்செப்ட். சார் மதம் மாற்றம் ஏன் சார் பண்ணணும்? அப்படி இல்லை, சேகர் பாபு வந்து விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிறாருல்ல,
ஆனால் அவர் யார்? உள் மனசில் அல்லோலியா, உள் மனசில் கிறிஸ்டியன். நீங்கள் வெளியில் நீங்கள் நான் திருச்சியில் இருக்கிற பிரபலமான சிவன் கோயில், பொதுவாக கோயிலில் போனோம்னா அந்த சூப்பரண்டு இல்லை ஈவோ அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, எப்படி இருக்குங்க என்ன இது. அங்கே வரல. நான் கேட்டேன் சூப்பரண்டு இல்லையா இங்கேன்னு. இல்லை, அவர் கொடி மரத்துக்கு உள்ளே வர மாட்டார் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இது சாத்தான் இருக்கிற இடம். ஏன்னா அவர் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன். நீங்கள் சமூக வலைதளத்தில் இந்து உணர்வாளர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் காரை எடுத்துட்டு சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போனதெல்லாம் வந்திருக்கு படம், நடக்குது. ஏன்னா உத்தியோகத்துக்கு ஹிந்து மதம் வேணும், ரிசர்வேஷன், அதில் வேலைக்கு வரணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிறிஸ்டியானிட்டி. இது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது தெரியுமா? அதனால் இருக்கிற விஷயத்த நம்ம பிளைனாக ராஜா பேசிட்டாங்கிறதுனால அவருக்கு என் நண்பர் பேர் தெரில, அவர் கோவம் வரக்கூடாது. என்ன, நன்றி. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் பேர் என்ன? செல்வ பெருந்தொகை. நிறைய பணம் சேர்த்துட்டாருன்னா சார், ஒரு பேங்கோட கிளாஸ் 4 எம்ப்ளாயி, முன்னாள் கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஆஃப் அ பேங்க் தானே. இவ்வளோ சொத்துக்கள் எங்கே வந்தது? லண்டனில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவரோட மனைவி வந்து டைரக்டராக இருந்தாங்களா இல்லையா? ஆன் இஸ் ஓன் வாலிஷன் ஹி அட்மிட்டட். அவர் காமராஜர் பற்றி அவர் பேசலாமா? இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்தில் கொஞ்ச நாள், புதிய தமிழகத்தில்